ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கருணக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இப்போ என்னென்னா, இந்த கருணக்கிழங்கு வந்து நான் மெல்லிஸாக கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் சில பேர் கட் பண்ணுவாங்க. நான் ரொம்ப பெருசாக போட மாட்டேன். இந்த அளவுக்கு நான் கட் பண்ணிப்பேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு வெந்நீரில் நான் தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்லா கொதி வரட்டும். ஒரு அரை வேக்காடு, அந்த மாதிரி அரை வேக்காடுக்கு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இதில் வந்து உப்பு தேவையான அளவு நம்ம கொதிக்கும் போதே நம்ம உப்பையும் இதிலையே போட்டுடலாம். உங்களுக்கு உப்பு போட்டுட்டோம்னால நல்லா வெந்துடும். உங்களுக்கு காய் உள்ள உப்பு ஏறிடும் உங்களுக்கு. அதனால தான். அதே மாதிரி கருணக்கிழங்கு வந்து உங்களுக்கு காரல் வரும். அந்த காரல் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஒரு துளி புளி போடுவோம். அந்த புளி போட்டுட்டு ஒரே ஒரு இரும்பு ஆணி இருந்தால் எடுத்து போட்டுருங்க. அந்த காரல் வந்து உங்களுக்கு அதை எடுத்துரும். உங்களுக்கு இந்த ரெண்டும் நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு கத்தி வச்சு நம்ம லேசாக அதை அப்படி குத்தி பார்த்தோம்னா நமக்கு இந்த அளவுக்கு உள்ளே இறங்கும் பாருங்களேன். இந்த மாதிரி இறங்கிடுச்சு. இதை வந்து நம்ம இந்த பதத்தில் நம்ம எடுத்துடலாம். இது கொஞ்சம் விட்டிங்க அப்படின்னாலும் நம்ம குழஞ்சிரும். உங்களுக்கு நல்லா இருக்காது. மேலே வந்து கிறிஸ்பியாக வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், டைம் எடுக்கும். அது மாதிரி ரொம்ப வெந்த மாதிரி ஒரு இது வரும் உங்களுக்கு டேஸ்ட்டு. இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம இதில் மிளகாத்தூள் தான் நான் போட போகிறேன். இது மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு. இதில் வந்து நான் சாம்பார் பொடி இருக்குது இல்லைங்களா, உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வீட்டில் வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இதை வந்து நான் போட்டுட்டு உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காயில் வந்து உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலுமே நீங்கள் உப்பு போட வேண்டாம். இந்த மிளகாத்தூளே போதும். உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் லேசாக அந்த பொடி மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மட்டும் லைட்டாக போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 2 சிட்டிகை போட்டிங்கனாலே போதும் இந்தளவு காய்க்கு. ஏன்னா ஆல்ரெடி உப்பு இருக்குது. எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது உப்பு வந்து கொஞ்சம் அதிகம் டேஸ்ட் வர மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக போட்டுக்கோங்க. அரை உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கையால் நல்லா பெசரி விட்டுக்கோங்க. நல்லா காய் வெந்திருந்ததுன்னா அவங்களுக்கு உடையும். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு உடையாது. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டிங்க. நம்ம கொஞ்சோண்டு மிளகாத்தூள் வந்து என்னென்னா உதிரியாக நம்ம மேலே பட்டிருக்கு, அவ்வளோதான். திட்டாக பட்டு இருக்கும். இது எண்ணெயில் போடும்போது அந்த தூள் வந்து அப்படியே இறங்கிடும். அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கொஞ்சமாக எண்ணெய் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி வந்து தெளித்து விட்டுட்டு கலரிக்கோங்க. அது மாதிரி கலரிக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து நல்லா பெசரிக்கும். மிளகாத்தூள் வந்து அந்த காயோட பெசரிக்கும். எண்ணெய் வச்சுருக்கேன் உங்களுக்கு, அதில் வந்து இப்போ போட்டுக்கோங்க. நான் எல்லா காயுமே அதில் போட்டுட்டேன். அது பாருங்கள், எல்லா காயுமே நான் போட்டுட்டேன். நான் எங்கள் 2 பேருக்கு செய்வேன். இது ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் செய்யுது. இந்த பொரியல் செஞ்சிட்டியான்னு பார்த்துட்டே வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க 2 எடுத்து. எங்கள் ஹஸ்பண்டும் சரி, பசங்களும் சரி, ரொம்ப பிடிக்கும் இது உங்களுக்கு. அதனால் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் வெறுமனே இது சாஸ் தொட்டு இல்லை மயோனைஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கருணக்கிழங்கு நல்லாயிருக்கும், நல்லதும் உடம்புக்கு. உங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். வீட்டில் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகிறதுனால நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இது நல்லா இப்போ கொஞ்சம் செவந்து வந்திருக்கு. இதுவே இன்னும் கொஞ்சம் செவக்கட்டும், அப்போ இன்னும் நல்லாயிருக்கும் கிறிஸ்பியாக உங்களுக்கு. பாருங்கள், அப்படியே நல்லா கலரும் போதே கலகலன்னு சத்தம் கேட்கும். முறுக்கு மாதிரி, நம்ம சிப்ஸ் மாதிரி கேட்கும் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை ஒரு 2 பொரியல் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாமா? இது உங்களுக்கு 2 வானலில் வேகும்பொழுதே ஒன்று எடுத்து சூடாக கூட்டு சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்தது உங்களுக்கு. இது நம்ம ஆஃபீஸ்க்கோ அது மாதிரி ஸ்கூலுக்கு கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க உங்களுக்கு கொஞ்சம் வதகுன்னு இருக்கும். ஆனால் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும். வீட்டில் வந்து இது மாதிரி சூடாக 2 சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டு. பாருங்கள், எடுக்கவே வரல, கீழே வழுக்கி விழுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நான் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நாங்கள் அடிக்கடிக்கு போடுற வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உள்ளே இருக்க அந்த சூடாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட. பாருங்கள், இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது உங்களுக்கு. உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்டாக இருக்கிறது அது வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.